வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் உங்களுடன் பேசப் போகும் விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தவும் மகிழ்ச்சியடையவும் வைக்கும். ஏனென்றால் இது ஒவ்வொரு வீட்டு சமையலறையிலும் காணப்படும் ஒரு பொருளுடன் தொடர்புடையது. ஆனால் அதில் எவ்வளவு சக்தி, ஆரோக்கியம் மற்றும் அற்புதமான பண்புகள் மறைந்திருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், நான் எந்த பொருளைப் பற்றி பேசுகிறேன் என்று. ஆம், அது சிறிய ஆனால் அற்புதமான ஏலக்காய். ஆம், அந்த பச்சை ஏலக்காய் நீங்கள் தேநீரில் போடுவது, பிரியாணியில் பார்ப்பது அல்லது வாய் நாற்றத்தை போக்குவதற்காக மெல்லுவது. ஆனால் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 ஏலக்காயை இரவில் தூங்குவதற்கு முன் சாப்பிட்டால் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரே ஒரு ஏலக்காய் சாப்பிடுவதால் உங்கள் செரிமான சக்தி மேம்படலாம், உங்கள் தோல் பளபளப்பாகலாம், ஆண்மை சக்தியில் அற்புதமான அதிகரிப்பு ஏற்படலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? மேலும் இந்த சிறிய பொருள் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம், தூக்கத்தை மேம்படுத்தலாம், வாய் நாற்றத்தை போக்கலாம் மற்றும் உங்கள் இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், இவ்வளவு சிறிய ஏலக்காயில் இவ்வளவு இருக்கிறதா என்று? ஆம், இதை நான் மட்டும் சொல்லவில்லை, ஆயுர்வேதமும் நவீன அறிவியலும் இதன் பயன்களை ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது, ஏலக்காயின் பலன்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் உட்கொள்ளும்போது மட்டுமே தெரியும் மற்றும் மிகச்சிறந்த நேரம் இரவு தூங்குவதற்கு முன். ஏன் இரவில், எப்படி இதை உட்கொள்ள வேண்டும், அதன் விளைவு இரட்டிப்பாக எப்படி ஆகும் என்பதை இந்த வீடியோவில் முழு விவரமாக உங்களுக்கு சொல்கிறோம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள், ஏனெனில் கடைசியில் ஒரு சிறப்பு முறையை உங்களுக்கு சொல்கிறோம், அதன் மூலம் ஏலக்காயின் விளைவு இன்னும் அற்புதமாக இருக்கும். மேலும் எங்கள் முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து எங்கள் மரியம்மான் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். வாருங்கள், ஆரம்பிக்கலாம். ஏலக்காய் ஒரு சிறிய பொருள், ஆனால் சக்தி வாய்ந்த மூலிகை. நண்பர்களே, ஏலக்காய் வெறும் மசாலா மட்டுமல்ல, இது ஒரு ஆயுர்வேத மருந்து. இதை சமஸ்கிருதத்தில் ஏலா என்று அழைக்கிறார்கள் மற்றும் இது இந்தியா, இலங்கை, பூட்டான் போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்காலத்தில் மன்னர்கள் உணவுக்குப் பிறகு ஏலக்காயை கண்டிப்பாக உட்கொள்வார்கள். அவர்கள் இதை வெறும் வாய் நாற்றத்தை போக்குவதற்காக மட்டுமல்ல, செரிமான அமைப்பு, ஹார்மோன் சமநிலை மற்றும் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உட்கொண்டார்கள். ஏலக்காயில் பலவகையான இயற்கை எண்ணெய்கள், பைட்டோகெமிக்கல்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. இதில் வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தனிமங்கள் உள்ளன. இவை உடலின் பல பிரச்சனைகளை தீர்க்க உதவுகின்றன. முக்கியமாக ஏலக்காய் ஒரு இயற்கை நச்சு நீக்கி, அதாவது இது உங்கள் உடலை உள்ளிருந்து சுத்தப்படுத்துகிறது. இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதியைப் பற்றி பேசுவோம். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஏலக்காய் சாப்பிட்டால் கிடைக்கும் 10 அற்புதமான பயன்கள். ஆனால் அதற்கு முன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது ஆர்வம் இருந்தால், உங்கள் வாழ்க்கை ஆற்றலுடன் நிரம்ப வேண்டும் என்று விரும்பினால், இந்த வீடியோவை லைக் செய்து பகிர்ந்து இது போன்ற தகவல்கள் அதிகமான மக்களை சென்றடைய உதவுங்கள். 1. செரிமான அமைப்பை சூப்பர் சுறுசுறுப்பாக்குகிறது. நீங்கள் வாயு, அஜீரணம், செரிமானமின்மை அல்லது உணவு செரிக்காத பிரச்சனையால் அவதிப்பட்டால் இரவில் ஏலக்காய் சாப்பிடுவது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இரவில் ஏலக்காய் சாப்பிடுவது வயிற்றில் உருவாகும் அமிலத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது. ஏலக்காயில் இயற்கையான செரிமான நொதிகள் உள்ளன, இவை உணவை விரைவாகவும் நன்றாகவும் செரிக்க உதவுகின்றன. குறிப்பாக நீங்கள் இரவு உணவை சற்று கனமாக சாப்பிட்டிருந்தால் அல்லது தாமதமாக இரவு உணவு சாப்பிட்டிருந்தால் 1 அல்லது 2 ஏலக்காயை மென்று தூங்குங்கள். காலையில் வயிறு முற்றிலும் சுத்தமாக இருக்கும் மற்றும் தூக்கமும் ஆழமாக வரும். எப்படி பயன்படுத்துவது?
இரவு உணவு சாப்பிட்ட 15 முதல் 20 வரை நிமிடங்களுக்குப் பிறகு 1 அல்லது 2 ஏலக்காயை மென்று வெதுவெதுப்பான நீரை குடியுங்கள். 2. தூக்கத்தை இன்னும் சிறப்பாக்குகிறது. இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் தூக்க பிரச்சனை மிகவும் பொதுவானதாகிவிட்டது. மக்கள் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுத்து தூக்கம் வருவதற்குள் காலை அலாரம் ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் ஏலக்காய் உங்கள் மூளையை ரிலாக்ஸ் செய்ய உதவுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏலக்காயின் மணம் உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஆறுதல் அளிக்கிறது. இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் மன அழுத்தத்தை குறைத்து மூளையை அமைதிப்படுத்துகின்றன. இதனால் தூக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும். மறுநாள் காலையில் நீங்கள் முற்றிலும் புத்துணர்ச்சியுடன் உணர்வீர்கள். எப்படி பயன்படுத்துவது? இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஏலக்காயை லேசாக நசுக்கி வெதுவெதுப்பான பாலுடன் உட்கொள்ளுங்கள். பிறகு அதன் மந்திரத்தை பாருங்கள். 3. வாய் நாற்றத்தை போக்கி வாய் ஆரோக்கியத்தை சுத்தமாக வைத்திருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் வாயில் நாற்றம் வருவது ஒரு பொதுவான பிரச்சனை. குறிப்பாக இரவில் நீங்கள் கனமான உணவு அல்லது வெங்காயம், பூண்டு உள்ள உணவுகளை சாப்பிட்டிருந்தால் காலையில் வாய் நாற்றம் வருவது உறுதி. ஆனால் ஏலக்காய் ஒரு இயற்கையான வாய் புத்துணர்ச்சி பொருளாகும். இதில் உள்ள யூஜினால் என்ற பொருள் பாக்டீரியாவைக் கொன்று வாயை நீண்ட நேரம் புத்துணர்ச்சியாக வைத்திருக்கிறது. இது வாய் நாற்றத்தை மட்டுமல்ல, வாயில் ஏற்படும் புண்கள், ஈறு வீக்கம் மற்றும் பைரியா போன்ற பிரச்சனைகளிலும் பயனளிக்கிறது. எப்படி பயன்படுத்துவது? இரவு பல் துலக்கிய பிறகு ஒரு ஏலக்காயை மெதுவாக மென்று அதற்கு பிறகு எதையும் சாப்பிட வேண்டாம். இது உங்கள் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மூச்சை மணமாக்கும். 4. எடை குறைப்பதற்கு உதவுகிறது. மெட்டபாலிசம் வேகமாக இருந்தால் எடை தானாகவே குறைய ஆரம்பிக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏலக்காய் இதைத்தான் செய்கிறது. இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்பை உடைக்க உதவுகிறது. குறிப்பாக வயிற்று கொழுப்பை குறைப்பதில் இது மிகவும் பயனளிக்கிறது. நீங்கள் டயட்டிங் அல்லது உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தால் இரவில் ஏலக்காய் சாப்பிடுவது உங்கள் முடிவுகளை இரட்டிப்பாக்கும். எப்படி பயன்படுத்துவது? இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஏலக்காயை வெந்நீருடன் உட்கொள்ளுங்கள் அல்லது பாலில் காய்ச்சி குடியுங்கள். 5. ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தி ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறது. இன்றைய வாழ்க்கை முறையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரின் ஹார்மோன் அமைப்பிலும் பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மன அழுத்தம், குப்பை உணவு, தூக்கமின்மை மற்றும் சோர்வு ஆகியவை ஹார்மோன் சமநிலையை பாதிக்கின்றன. ஏலக்காய் இதில் மிகவும் பயனளிக்கிறது. குறிப்பாக ஆண்களில் இது டெஸ்டோஸ்டிரோன் அளவை சமநிலைப்படுத்துகிறது. இதனால் சகிப்புத்தன்மை, வலிமை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளில் இது நிவாரணம் அளிக்கிறது. எப்படி பயன்படுத்துவது? ஒரு கிளாஸ் பாலில் 1 அல்லது 2 ஏலக்காயை போட்டு காய்ச்சி தூங்குவதற்கு முன் குடியுங்கள். இது வலிமையை அதிகரிப்பது மட்டுமல்ல, உறவுகளில் இனிமையையும் கொண்டு வரும். 6. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இன்றைய காலத்தில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் 30 முதல் 40 வரை வயதிலேயே தொடங்கிவிடுகின்றன. இதற்கு முக்கிய காரணங்கள் மன அழுத்தம், மோசமான வாழ்க்கை முறை மற்றும் உயர் உப்பு உணவு. இதில் ஏலக்காய் உங்களுக்கு உதவ முடியும். ஏலக்காயில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. இவை இரத்த அழுத்தத்தை இயற்கையாக கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. மேலும் இது இரத்தத்தை மெல்லியதாக்கி இதயத்திற்கு பம்ப் செய்ய எளிதாக்குகிறது. இதனால் இதய நோய் ஏற்படும் ஆபத்து குறைகிறது. எப்படி பயன்படுத்துவது? ஒவ்வொரு இரவும் 2 ஏலக்காயை மென்று வெதுவெதுப்பான நீரை குடியுங்கள். சில வாரங்களில் வித்தியாசத்தை உணர்வீர்கள். 7. தோலை பளபளப்பாக்கி முகப்பரு பிரச்சனைகளை தடுக்கிறது. தோலில் புள்ளிகள், முகப்பரு அல்லது வறட்சி இருந்தால் உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏலக்காய் உங்கள் உடலை நச்சு நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது.
இதனால் தோல் இயற்கையாகவே பளபளப்பாகிறது, முகத்தின் நிறம் மேம்படுகிறது. மேலும் ஏலக்காயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தோல் தொற்று, ஒவ்வாமை மற்றும் முகப்பரு ஆகியவற்றை தடுக்க உதவுகின்றன. எப்படி பயன்படுத்துவது? இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஏலக்காயை வெதுவெதுப்பான பால் அல்லது நீருடன் உட்கொள்ளுங்கள். விரும்பினால் ஏலக்காய் பொடியை தேனுடன் கலந்து முகமூடியாகவும் பயன்படுத்தலாம். 8. முடியை வலுவாக்கி அடர்த்தியாக்குகிறது. இன்றைய காலத்தில் முடி உதிர்வது மிகவும் பொதுவான பிரச்சனையாகிவிட்டது. விலையுயர்ந்த ஷாம்பு, சீரம் மற்றும் எண்ணெய்களை பயன்படுத்தியும் முடியின் ஆரோக்கியம் மேம்படவில்லை. ஏனென்றால் உண்மையான சிகிச்சை உள்ளிருந்து தொடங்க வேண்டும் மற்றும் ஏலக்காய் இதைத்தான் செய்கிறது. ஏலக்காய் உடலின் உள்ளார்ந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துகிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்தத்தை ஊட்டமளிக்கிறது. இதன் நேரடி விளைவு உங்கள் முடியில் தெரிகிறது. முடியின் வேர்கள் வலுவடைகின்றன, பொடுகு குறைகிறது மற்றும் முடி அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் மாறுகிறது. எப்படி பயன்படுத்துவது? இரவு 2 ஏலக்காயை வெதுவெதுப்பான பாலுடன் உட்கொள்ளுங்கள் மற்றும் வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை ஏலக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தலையில் தடவுங்கள். 9. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் காய்ச்சல், சளியில் இருந்து பாதுகாக்கிறது. மழைக்காலமாக இருந்தாலும் அல்லது மாறும் வானிலையாக இருந்தாலும் முதலில் நமது நோய் எதிர்ப்பு சக்தியில் தாக்கம் ஏற்படுகிறது. சளி, இருமல், வைரஸ் காய்ச்சல் போன்றவை பொதுவாகிவிடுகின்றன. ஏலக்காய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குகிறது. இதில் உள்ள வைட்டமின் சி, இரும்பு மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் உடலை உள்ளிருந்து வலுவாக்குகின்றன. இது உடலில் வெப்பத்தை உருவாக்கி பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடும் சக்தியை அளிக்கிறது. எப்படி பயன்படுத்துவது? ஒரு கப் வெதுவெதுப்பான நீரில் ஏலக்காய், இஞ்சி மற்றும் துளசியை சேர்த்து காய்ச்சி தூங்குவதற்கு முன் குடியுங்கள். இதை வாரத்தில் 2 அல்லது 3 முறை செய்யுங்கள். 10. மனநிலையை மேம்படுத்தி மன அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. அன்றாட பரபரப்பு, மன அழுத்தம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் நாம் அனைவரும் சோர்ந்து போகிறோம், உடல் ரீதியாக இல்லாவிட்டாலும் மனரீதியாக. ஏலக்காய் ஒரு இயற்கையான மனநிலை உயர்த்தி. இதன் மனம் மிகவும் ஆறுதலான விளைவை அளிக்கிறது, மூளையின் அனைத்து மன அழுத்தங்களும் தீர ஆரம்பிக்கின்றன. இது மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் மன அழுத்தம் போன்ற உணர்ச்சி பிரச்சனைகளில் உதவுகிறது. எப்படி பயன்படுத்துவது? இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஏலக்காயை மென்று அதன் மணத்தை உணருங்கள். நீங்கள் விரும்பினால் ஏலக்காய் எண்ணெயை டிஃப்யூசரில் போட்டு அறையை மணமாக்கலாம். ஏலக்காயை உட்கொள்ளும் சரியான முறை. ஏலக்காயில் இருந்து அதிக பலனை பெற விரும்பினால் இப்படி உட்கொள்ளுங்கள். இரவு உணவுக்குப் பிறகு பல் துலக்கி 1 அல்லது 2 பச்சை ஏலக்காயை மெல்லுங்கள். பால் குடிப்பவர்கள் அதில் ஏலக்காயை காய்ச்சி குடிக்கலாம். ஏலக்காயை நசுக்கி தேன் அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து உட்கொள்ளலாம். கவனிக்க வேண்டியவை: ஒரு நாளைக்கு 4 ஏலக்காய்களுக்கு மேல் உட்கொள்ள வேண்டாம். குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் உட்கொள்ளவும். அதிக ஏலக்காய் உட்கொள்வது உடல் வெப்பத்தை அதிகரிக்கும், எனவே சமநிலையை பராமரிக்கவும். நண்பர்களே, ஏலக்காய் ஒரு மசாலாவாக மட்டுமே கருதப்படுகிறது, ஆனால் உண்மையில் இது ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. நீங்கள் முழு நாளும் சுறுசுறுப்பாக இருக்க விரும்பினால், தோல் மற்றும் முடியில் பளபளப்பு கொண்டு வர விரும்பினால், மன அழுத்தம் மற்றும் சோர்வில் இருந்து விடுதலை பெற விரும்பினால், ஆண்மை சக்தியை அதிகரிக்க விரும்பினால், இன்று முதல் இரவில் ஏலக்காய் சாப்பிட ஆரம்பியுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். கீழே கருத்துகளில் ஏலக்காயின் எந்த பயன் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லுங்கள். மேலும் எங்கள் மரியம்மான் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் அடுத்த முறை இது போன்ற இயற்கையான ஆரோக்கிய குறிப்புகளை நான் கொண்டு வரும்போது நீங்கள் முதலில் பார்க்க முடியும்.